சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ கூலி படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு. இந்த கூலி திரைப்படத்தை லோகேஷ் இயக்கியிருக்காரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. அனிருத் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. மேலும் இந்த கூலி திரைப்படத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடு சேர்ந்து ஷாப்பின் ஷாக்கர், உபேந்திரா, நாகார்ஜுனா, ஸ்ருதிஹாசன், சத்யராஜ், அமீர்கான் போன்ற மிக முக்கியமான நடிகர்கள் எல்லாருமே நடிச்சிருக்காங்க. ஆகஸ்ட் 14 பிரம்மாண்டமாக இந்த படம் உலகம் முழுக்கும் ரிலீஸ் ஆகுது. மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய கெரியரிலே இந்த படம் ஒரு பெஸ்ட்டான படமாக பார்க்கப்படுது. அதுக்கு காரணம் இந்த படத்தை லோகேஷ் எடுத்திருக்காரு. தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் உலகம் முழுக்க இருக்கிற அனைத்து சினிமா ரசிகர்களாலும் இந்த படம் 1000 கோடி வருமா என பார்க்கப்பட்டு வருது. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜெயிலர் படத்தில் பிஸியாக நடிச்சிருக்காரு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இந்த படத்தை நெல்சன் தான் இயக்குறாரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. அனிருத் தான் மியூசிக் பண்ணிகிட்ருக்காரு. மேலும் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டாரோடு சேர்ந்து பாலையா, மோகன்லால் போன்ற மிக முக்கியமான நடிகர்கள் நடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ நமக்கு கிடைச்சிருக்க லேட்டஸ்ட் தகவல் என்னென்னா, நம்ம விஜயகாந்தும் பார்த்திங்கன்னா கூலி படத்தில் ஒரு முக்கியமான காட்சியில் தோன்ற போகிறாராம். அதாவது ஏற்கனவே கோட் படத்தில் பார்த்திங்கன்னா விஜயகாந்தை ஒரு சிறப்பு காட்சியில் வர வச்சுருந்தாங்க. ஆனால் அது அந்தளவுக்கு செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டது. அதை தொடர்ந்து இப்போ ரஜினியோட கூலி படத்துலையும் பார்த்திங்கன்னா நம்ம விஜயகாந்த் ஒரு சின்ன என்ட்ரி கொடுக்க போகிறாராம். இதற்காக பார்த்திங்கன்னா லோகேஷ் கனகராஜ் வித்தியாசமாக ஏஐ டெக்னாலஜியை யூஸ் பண்ணியிருக்காராம். மேலும் இந்த படத்தில் விஜயகாந்தை ரியலிஸ்டிக்காக இருக்கிற மாதிரி காமிக்க போகிறாங்களாம். ஒரு 10 நிமிஷம் தான் விஜயகாந்த் வர சீன்ஸ் இருக்குமா. அந்த சீன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா தியேட்டரில் தெரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. மேலும் இந்த படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங் சமீபத்தில் தான் விட்டு இருந்தாங்க. இந்த பாடல் கேட்க ரொம்ப அருமையாக இருந்துச்சு, சிட்டுக்கு வைப். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய 2வது சிங்கிள் சாங் கூடிய விரைவிலே விட போகிறாங்க. அந்த பாட்லேயும் விஜயகாந்த் இருக்க அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. அதனால் தமிழ் சினிமாவில் இது ஒரு புதிய முயற்சியாக இருக்கும். கோட் படத்தில் இந்த முயற்சியை கையில் எடுத்தாங்க, ஆனால் அந்தளவுக்கு அது சரியில்லை. இந்த படத்தில் பார்த்திங்கன்னா பக்காவாக கொடுக்க முயற்சி பண்ணியிருக்காங்களாம். மேலும் அடுத்த மாதத்துலேருந்து இந்த படத்துடைய ப்ரொமோஷன்ஸ் ஒன்றா ஸ்டார்ட் பண்ண போகிறாரு லோகேஷ் கனகராஜ். சமீபத்தில் தான் சோஷியல் மீடியாவிலேருந்து வெளியே போனார். அதற்கு காரணம் பார்த்திங்கன்னா அனைவரும் அடுத்தடுத்த கேள்விகள் எப்போ கூலி படத்தோட அப்டேட் கொடுங்கன்னு கேட்டதுனால தான் சொன்னார். இப்போ அடுத்த மாதத்துலேருந்து கூலி படத்துடைய அப்டேட்ஸுக்கு ரசிகர்களை தயாராக சொல்லிட்டார். அதனால் நம்மளும் தயாராக இருப்போம். மேலும் இந்த கூலி திரைப்படத்தில் விஜயகாந்த் என்ட்ரி கொடுக்கறது கண்டிப்பாக நிச்சயமாக பெருமைப்பட வேண்டிய விஷயமாக தான் இருக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும்.